டீப் ரிப்போர்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகேஷ். இன்றைக்கு நம்மளோட இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் திரு மது சத்யா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். விசிகனுடைய தலைவராக இருக்கிற திருமாவளவன் அவர்கள் பிறந்த நாள் அன்னைக்கு பேசின பேச்சு இப்ப சர்ச்சையா மாறி இருக்கு. அது பலர்கிட்ட இருந்து எதிர்ப்பும் வருது, ஆதரவும் வருது. குறிப்பா அவர் சொன்னது தூய்மை பணியாளர்கள் நிரந்தரம் படுத்துறதுன்றது மறுபடியும் அவங்கள அதே தொழில்ல இருக்க வைக்கிறது. போராடுறவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கே வழி இல்லாத போது அது எப்படி நாங்க பணி நிரந்தரம் இல்லாம வேலை செய்யறது, ராம்கி கிட்ட போய் வேலை செய்யறதா அப்படின்னு கேக்குறாங்க. இதற்கு கருத்து சொன்ன மாநில செயலாளராக இருக்கிற சண்முகம் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் பேசினது தவறு, அவர்களை நிரந்தரப்படுத்தணும், அதுதான் சரியான நடைமுறையா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, கண்டிப்பாக திருமாவளவன் அவர்கள் சொன்ன கருத்து, அவரு ஒரு பெரிய தலைவராக மதிக்கணும். அவர்கள் போன்ற நபர்கள் இல்ல அவர் மட்டும்தான், அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தா விரலொட்டி என்ற அளவுக்கு அப்படின்னு சொல்றதை தாண்டி ஒரு தனித்துவமான ஒரு தலைவர். எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷன் தான். இளைஞர்கள் அரசியலுக்கு நாங்களாம் வரதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். எல்லா விஷயத்திலும் முக்கால்வாசி விஷயத்துல அவரோட உடன்பாடு தான். இந்த விஷயத்துல கண்டிப்பாக நம்ம முரண்பட்டு தான் ஆகணும். ஏன்னா தோழர் சண்முகம் சொல்வது போல நிரந்தர பணி அப்படிங்கிறது அவர்களை அந்த பணியில் நிரந்தரமாக வைத்துக் கொள்வதற்கு இல்லை. நிரந்தர பணி என்பதே அடுத்த தலைமுறையும் அந்த பணியில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக தான் இப்போது நிரந்தரமாக்கப்படுகிறார்கள். ஏன்னா நீங்க 1996க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா தூய்மை பணியாளர்களும் நிரந்தரமாக அரசு ஊழியர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. அப்ப அவர்களோட பிள்ளைகள் பாத்தீங்கன்னா யாருமே இன்னைக்கு அதே தொழில வந்த மாதிரிலாம் தெரியல. நிறைய பேர் படிச்சு லாயர் ஆயிருக்காங்க, டாக்டர் ஆயிருக்காங்க, என்னவோ ஆயிருக்காங்க. இன்னைக்கு கூட அந்த லாயர்ஸ் டீம் இருக்கு இல்லையா, ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது அந்த போராட்ட குழுக்கு வாதாடுறதுக்கு. அதுல நிறைய பேர் அந்த லாயர்ஸோட அம்மா, அப்பா, இல்ல சித்தி, சித்தப்பா தூய்மை பணியாளர்களா இருந்தவங்க. அப்ப நிரந்தர வேலை இருந்தா அவர்களால் அடுத்த தலைமுறையை தூக்கி விட முடியும். இன்னொன்னு, தங்கள் உரிமைக்காகவே நிற்க முடியும். அடுத்த தலைமுறை விடுங்க, நிரந்தர பணி அப்படிங்கிறது ஒரு சுயமரியாதைக்கு உட்பட்டது. நீங்க அம்பேத்கரா, மார்க்ஸா அப்படின்ற மாதிரி இப்ப இதை வச்சு ரெண்டு பக்கம் விளக்கு எழுதிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லா தத்துவமும் அவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் தான் சொல்லுது. பெரியாரே அதான் சொன்னாரு, அர்ச்சகரையும் அரசு பணியாக்கணும், தூய்மை பணியாளரும் அரசு பணியாக்கணும் பெரியார் பேசியிருக்காரு. அப்ப ஆனா இன்னைக்கு வன்னி அரசு என்ன ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, அது நாங்க நீண்ட காலத்துல சொன்னோம், இப்போதைய கோரிக்கை அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றுறதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அதற்கு முன்னாடி நாள் தான் திரும்ப என்ன பேசினாருன்னா, கான்ட்ராக்சுவலைசேஷன், எந்த வேலையிலும் கான்ட்ராக்ட் அடிப்படையில் இருக்கக்கூடாது, அது அரசு நிரந்தர வேலை அடிப்படையில் தான் இருக்கும்னு சொன்னார். மேபி அவர் என்ன கன்வே பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படின்னா, தலைமுறையாக அவர்கள் தான் செய்ய வேண்டும்ன்ற நடைமுறை இருக்காத வண்ணம் பாத்துக்க வேணும் அப்படின்றதான் சொல்ல வந்ததுக்கு நிரந்தர பணி கூடாதுன்னு சொல்லிருக்கலாம் போல தோணுது. ஏன்னா இன்னைக்கு வன்னி அரசு கிளாரிபிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் எது எப்படியோ நம்மளோட நிலைப்பாடு அப்படிங்கிறது அவர்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும். அவர்கள் யாருக்குனாலும் பணி நிரந்தரம் வேண்டும். ஏன்னா இன்னைக்கு மற்ற வேலைகள் இப்ப பணி நிரந்தரம் வேணாம்னா, பணி நிரந்தரம் யாருக்கும் வேணாம்னா, இப்ப காவல்துறை இருக்கு, காவல்துறைக்கு பணி நிரந்தரம் வேணாம்னு சொல்ல முடியுமா? 40 வயசு மேல இருக்கவங்களாம் எடுத்துக்க வேணாம், நம்ம டிஜிபில இருந்து எஸ்ஐ வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம கான்ட்ராக்ட்ல எடுப்போம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப ஒரு காவல்துறைக்கு அதை நாங்க பண்ண முடியாது, எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு அதை பண்ண முடியாது, பிடபிள்யூடி ஆபீசர்ஸ்க்கு அதை பண்ண முடியாது. அப்புறம் எப்படி நீங்க தூய்மை பணியாளருக்கு மட்டும் பண்றீங்க? அப்ப அவர்களுக்கு மட்டும் வேலையில் ஒரு மாண்பு இருக்கக்கூடாது. அதாவது அல்றது குப்பையா இல்ல செய்யறது வேற என்ன வேலை அப்படிங்கிறத தாண்டி என்ன வேலை செய்தாலும் உங்களுக்கு அரசு முறையான அங்கீகாரமும் சம்பளமும் அதற்கான இன்சூரன்ஸும் தருது அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குற அடிப்படை மாண்பு. அதை கான்ஸ்டிடியூஷன் உறுதிப்படுத்துது. அப்ப எல்லா பணிக்கும் இருக்கும், எங்களுக்கு மட்டும் நீ செய்யறதே இழிவான வேலை அதனால உனக்கு இதை தர முடியாது அப்படின்னா அதுதான் திருப்பி சாதியம். அதுதான் திருப்பி சாதியம் மீட்டு உருவாக்க செய்யறது. இப்போ அவர்களுக்கு அதை கொடுத்து விட்டால் அவர்கள் அதுல இருந்து ஒரு யூனியனா திரண்டு, ஏன்னா நீங்க பர்மனன்ட் எம்ப்ளாயா இருக்கும்போது தான் யூனியனா நீங்க திரண்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க டெம்பரரி எம்ப்ளாயா இருக்கும்போது யூனியனா திரண்டிங்க அப்படின்னா, நீ யூனியன் சேர்றியாப்பா, நீ வெளியே கிளம்பு, அவன் துரத்துட்டு போயிட்டே இருப்பான். அப்போ பர்மனன்ட் ஸ்டாஃப் ஆக்கினா தான் அவங்க அமைப்பாக முடியும். அமைப்பானா தான் அவர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையை அவங்க எதிர்கொள்ள முடியும். அவங்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையை எதிர்கொண்டா தான் இனிமேலும் இந்த காரியத்தை நாங்கள் மட்டும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும் அப்படிங்கிறத நம்மளோட கருத்து. இப்போ இந்த போராட்டங்கள் இப்போ ஆட்சி முடிய கொஞ்ச காலம் தான் இருக்குது அப்படின்னும் போது, மற்ற மண்டலங்கள்லாம் அதிமுக ஆட்சியிலேயே பிரைவேட் கொடுத்துட்டாங்க, இப்போ இது ரெண்டுத்தையும் கொடுக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னும் போது, இத்தனை நாட்களும் நாங்க இங்க வேலை செஞ்சிருக்கோம், அப்பயே அதை பர்மனன்ட் ஜாப்பா கேட்கல, இப்போ கடைசி நேரத்துல கம்யூனிஸ்டுகள் இந்த மாதிரி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. புரிஞ்சுக்கணும்னா, இதை நடத்தும் எல்டியூசி, ஏஐடிசிசிசியு, உழைப்போர் உரிமை இயக்கம், இவங்க யாருமே தேர்தல் அரசியல் கிடையாது.
அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில். நீங்கள் வந்து சிஐடியு ஏஐசிடியு போராட்டம் பண்ணிச்சுன்னா கூட சொல்லலாம், ஏஐடிசி போராட்டம் பண்ணியிருந்தா கூட சிபிஐ சிபிஎம் இதை பண்ணுன்னு சொல்லலாம். சிபிஐ சிபிஎம் சாராத லிபரேஷன் கட்சி, அதுக்கு பிறகு எல்டிஎஸ்சி தனியாக பிரிஞ்சு போய் இப்போ திருப்பி ஒன்று சேர்ந்த யூனியன், இவங்க 2 பேர் தான் சேர்ந்து பண்றாங்க. ஸோ அதனால வந்து இந்த தேர்தல் கணக்கு அப்படிங்கிறத கைவிட்டலாம். இன்னொன்று 11 மண்டலங்களில் பிரைவேடைஸ் பண்ணும்போது கேட்கல, இப்போ கேட்கற அப்படிங்கிறதுக்கு ஒரு பொய். 11 மண்டலங்களில் பிரைவேடைஸ் பண்ணும்போது போராட்டம் நடந்தது. என்ன ஒரே வித்தியாசம் அப்படின்னா, இந்த 11 மண்டலங்களை காட்டிலும் இந்த 2 மண்டலங்கள், இது சென்னையோட மையத்தில் இருக்கு இந்த 2 மண்டலம். இந்த 2 மண்டலத்தில் தான் என்யூஎல்எம் ஒர்க்கர்ஸ் ஜாஸ்தி, நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் கடியில் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அதனாலதான் இங்க ஒரு பெரிய போராட்டமா வெடிக்குது. இன்னொன்னு சிட்டி சென்டர் அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு கவனம், ஆப்வியஸா கவனம் வரும்ல. உங்களுக்கு தேனியில மலைப்பகுதியில போராடிட்டு இருக்காங்களே மக்கள், அவங்கள பத்தி ஏதாவது நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அதே போலதான் ஒரு சிட்டி மையத்தில் நடக்குது அப்படின்னும் போது ஒரு போராட்டத்துக்கு எல்லா கவனமும் கிடைக்கும். பிளஸ் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், தொழிலாளர்களும் இங்க அதிகமாக இருக்கிறாங்க 2 இடத்துல அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு, யூனியனுக்கு அப்படின்றது வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரென்த் வேற கொடுங்க. நீங்க எல்லா இடத்துலயும் யூனிஃபார்மா வந்து இப்ப சாம்சங்ல யூனியன் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா போராடினாங்கல்ல, பல இடத்துல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா போராடி யூனியனே அங்கீகரிக்க முடியாத நிலைமையில இருக்குல்ல. அப்ப வந்து கேட்பீங்களா, சாம்சங்ல மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா இங்கேயே வீக்கா இருக்குன்னு? வீக்கா தான் இருக்குது, என்ன பண்றது? இதெல்லாம் ஒரு சாக்கே கிடையாது. கவின் மரணத்துக்கு போராடணும். இப்ப அரசாங்கம் வந்து நம்மள்ட்ட கேட்க முடியுமா? 65 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு கடந்த 7 வருஷத்துல. அதுக்கெல்லாம் போராடாம எதுக்கு கவினுக்கு போராடுறேன்னு கேட்க முடியுமா? எங்க அநீதி நடந்தாலும் போராடுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து நீ இதுக்கு முன்னாடி போராடினே, அதுக்கு முன்னாடி போராடினியா அப்படிங்கிறதுலாம் இந்த சங்கிப்பயலுக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சியில என்ன பண்ணிட்டு இருந்தாரு? டே, அப்ப நான் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன், டவுசர் போட்டுக்கிட்டு இருந்தேன்டா, எனக்கு அரசியலே தெரியாதுடா, இப்பதான் அரசியல் தெரியும், உன்னை பத்தி தான் பேசுறேன், பதில் சொல்லு. அதுதான் இங்க கேள்வி பதிலா இருக்குது. இன்னொன்னு நீங்க பாருங்க, அரசு பல்வேறு விதமான இல்லைங்க லேயர் எடுத்துக்கோங்க. அரசியலாகவும் சரி, சமூகமாகவும் சரி. சமூகமாக அனைத்து சாதி அர்ச்சகர் அப்படிங்கிறது பெரியார் நெஞ்சில் குத்திய முள். அந்த முல்லை நாங்கள் தான் அகற்றுகிறோம் அப்படின்னு வந்தோடனே ஸ்டாலின் ஐயா என்ன ஆர்டர் போட்டார்னா, அனைத்து சாதியும் அர்ச்சகருக்கான ஆர்டரை ஜியோ பாஸ் பண்ணாங்க. ஆனால் பார்ப்பனர்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, அது நடக்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணாங்க. போராட்டம்னா பெரிய போராட்டம் இல்ல, கோயில்ல உட்காந்துட்டு சாபம் விட்டுக்கிட்டு இருப்பான் கேமராமேன் எல்லாம் கூப்பிட்டு வந்து. அப்புறம் நீதிமன்றத்துல வழக்கு போட்டு அது உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கு அப்படின்ற காரணத்துக்காக நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது, ஏற்கனவே பணியில் இருக்கிறவர்கள் ஆட்சேபனையை தெரிவிக்கிறாங்கன்னு அதை நிறுத்தி வச்சிருக்க. பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்கள், அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட அர்ச்சகர்களை 300 பேர் வெளியே நிறுத்தி வச்சிருக்க, பணி அமர்த்தாம. ஆனா ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரதானமாக வேலை பார்க்குற இந்த பணியில இதே போல நீதிமன்றத்துல கேஸ் இருக்கு, இதே போல ஏற்கனவே இருக்கிறவங்க போராடுறாங்க. இத்தனைக்கும் அங்க பார்ப்பனர்கள் சட்டத்துக்கு புறம்பா போராடுறாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிராக சாதிய அடிப்படையில போராடுறாங்க. இவங்க சாதியிலிருந்து விடுபட அரசியலமைப்பு சாசனத்தின் வாயில போராடுறாங்க. ஆனா நீ என்ன பண்ற? அதுக்கு பணி நியமனத்தை நிறுத்தி வைக்கிற, இதுக்கு கான்ட்ராக்ட நீ பாட்டுக்கு தூக்கி கொடுக்குற. அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்ப்பனர்களுக்கு ஒரு நீதி, தலித்துகளுக்கு ஒரு நீதி அப்படின்னு தானே பண்ற. சரி, குண்டுகட்டா தூக்கிட்டு போய் போடுற. இவங்கெல்லாம் நீதிமன்றம் தான் உத்தரவிட்டுச்சு, அதனாலதான் இவங்களை நீக்கிறோம், அரெஸ்ட் பண்றோம் இடத்துல இருந்துங்கிற. நீதிமன்ற தீர்ப்பை மீறிதான் ஹெச் ராஜா இந்து முன்னணியும் 2500 பேரை கூட்டி மதுரையில போராட்டம் செய்தது மட்டும் இல்லாம உங்க அரச தாலிபான் அரசுன்னு சொன்னாங்க. அவங்களை இப்படிதான் குண்டுகட்டா தூக்குனீங்களா? அவங்களை இப்படிதான் வந்து ட்ரீட் பண்ணீங்களா? அப்ப சங்கிகளுக்கு ஒரு நீதி, உரிமை கேட்கும் மக்களுக்கு ஒரு நீதி. சரிங்க, பார்ப்பனர்கள்னு விட்டுலாம், பார்ப்பனர்கள் கூட தேவையில்ல. கல்லர் சீரமைப்பு பள்ளின்றது, அந்த பள்ளிக்கு இப்ப சமூக நீதி பள்ளின்னு பேர் மாத்தினாங்க. நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் எல்லா பள்ளிக்கூடம் விடுதியும் வந்து சாதி பேருக்கு கூடன்றதுனால சமூக நீதி பள்ளின்னு மாத்தினாங்க. அதற்காக எல்லா ஊர்லயும் கலவரம் பண்ணுவோன்னு வந்து அந்த சாதி சங்கங்கள் வந்து மிரட்டுறது மட்டும் இல்லாம அந்த மாதிரி பள்ளிகள் இருக்கிற இடத்துல சமூக நீதி பள்ளிங்கிறத போய் கரியில் அளிக்கிறாங்க. இது அரசு சொத்தை சேதப்படுத்துவது, தூக்கி உள்ள வைக்க முடிஞ்சுடா இந்த மாதிரி. அப்ப என்ன அர்த்தம்? சாதிக்கு தகுந்த மாதிரி மாத்தி நாங்க நடந்துக்குவோம் அப்படின்னா சாதி பார்த்து தான் இப்படி பண்றீங்கன்னு மக்கள் குற்றம் சுமத்துவாங்களா மாட்டாங்களா? இப்ப அப்படி இருக்கிற நிலைமையில நீங்க வந்து 11ல போராடல 2ல போராடுறீங்க அப்படின்னு வியாக்கியானம் பேசுவதற்கெல்லாம் எந்த தகுதியும் கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்கறோம்.
இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி தோழர். நன்றி.